வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாசுமதி அரிசி 200 கிராம் எடுத்து அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி மலைன்னு கொதிக்கையில் நீங்கள் அரிசியை போட்டிங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். தண்ணி வெதுன்னு இருக்கையில் நீங்கள் அரிசியை போட்டுறணும். அரிசி உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இதில் 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துடும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. ஆயில் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். பூண்டு 1 டீஸ்பூன், இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் ஆனியன் நான் வந்து வெங்காயத்தால் இருக்கக்கூடிய வெங்காயத்தையே எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அது இன்னும் வாசமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் பெரிய வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகுது. இதில் 1 பச்சை மிளகாய், 1 கேரட், பீன்ஸ் 1 கைப்பிடி அளவுக்கு, முட்டைக்கோஸ் 1 கைப்பிடி அளவுக்கு, காய்கறி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது 200 கிராம் ரைஸ்க்கு சேர்த்துருக்கேன். குடமிளகாய், நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், இந்த காய்கறிக்கு மட்டும். இப்போ சாதத்தை சேர்ப்போம். சாதத்தை ஆற வச்சுருங்க. ஆற வச்சிங்கன்னாத்தான் குழையாமல் இருக்கும். சாதத்தை சேர்த்த பிறகு தான் நீங்கள் சாஸ் ஊற்றணும். சாஸ், பெப்பர் பவுடர்லாம் சாதத்தை சேர்த்த பிறகு ஊற்றிங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து நல்லா இருக்கும். இப்போ பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது வெள்ளை மிளகு, ஒயிட் பெப்பர் பவுடர் ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். வாசமாக இருக்கும் நல்லா. சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், இதில் வெங்காயத்தாள், ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுக்கு சைடிஷ் வந்து நான் லிங்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.